ஹalleluya, praise the Lord. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய தாசனா இந்த நாளில் உங்களை வாழ்த்தி நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பீர்களாக என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு இடைப்பட விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், ஆவியிலே நீங்கள் தேறினவர்களா இருக்க வேண்டும். ஆவியில தேறினதுன்னா எப்படின்னா, உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை குறித்து, உங்களுடைய குறைவுகளை குறித்து மட்டுமே தேவனிடத்துல விண்ணப்பம் செய்து கொண்டு இருக்கக்கூடாது. இப்போ காலத்துக்கு ஏற்றால் போய் இப்போ நம்ம எழுப்புதலை முன்னோக்கி இருக்கிறோம். நீங்க அதற்காக ஜெபிங்க, சபைகளுக்காக ஜெபிங்க, ஊழியக்காரங்களுக்காக ஜெபிங்க, தேசத்திலே சுத்திகரிப்பு உண்டாகும்படிக்கு, ஒரு பரிசுத்தம் உண்டாகும்படிக்கு ஜெபிங்க. எல்லா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிரந்தரமா ஒழிஞ்சு போகும்படிக்கு ஜெபிங்க. மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்க. நீங்க ஆண்டவருக்குள்ளாக கனி கொடுக்கறது மட்டும் இல்லாம மற்றவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களும் தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படிக்கு செய்யுங்க. ஸோ ஆவில தேறினவர்களா இருக்கிறதுனா, நீங்க சும்மா உங்களோட தேவைகளை சொல்லி கொண்டிருந்தா அது ஆவில தேறினவர்களே கிடையாது. நீங்கள் தேவனுக்குள்ளாக உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். God bless you all in Jesus' name.